அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறோமா வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 2020 கிச்சன் டூரில் கவுண்டிங் நம்பர் 7 வந்திருக்கோம். யார் வீடுன்னு உங்களுக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஹாய் காட்டுவீங்கம்மா, எல்லாருக்கும் ஹாய் காட்டு. ஹாய் பிரேஸ்லாட் சொல்லு. இவங்க இந்த மேடம் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மேடம் மட்டும்தான் எங்களால் காட்ட முடியும். இந்த மேடமுடைய வீட்டில் இருக்கிற கிச்சன் தான் பார்க்க போகிறோம். இவங்க வீட்டு கிச்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால எல்லாமே பார்க்கலாம். எப்படி கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி, உப்பிட்டவர்களே உள்ளவரை நினை. என்ன பேசலையம்மா? பேசு பேசு பேசு. ஹாய் சொல்லலாம். போகலாம் பண்ணலாமா? வாங்க கிச்சன் பக்கம் போகலாம். இவமா கிச்சன் பார்க்கலாமா? சரி, இப்படி வந்துரு. இது என்னது இல்லையாம்மா? இதுல தண்ணி வச்சிருக்கீங்களா? தண்ணி வச்சிருக்காங்க. இது அம்மா இதுல காய்கறி வச்சு வெட்டுவாங்களா? இங்க வாங்க, இங்க வாங்கம்மா. இங்க பாருங்க, கவுண்டர் டாப் இங்க தான் இருக்கு. இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க கேஸ் அம்மா சமைப்பாங்களா இல்லையாம்மா? உனக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க அம்மா? மேகி தான் செய்வாங்களா? மேகி அப்புறமே வேற என்ன சாப்பிடுவ? பால் குடிக்க மாட்டியா? தோசை சாப்பிடுவல இல்லையாம்மா? தோசை சாப்பிடுவேன். எறா பிடிக்கும் தானே பாப்பாக்கு? எறா அது ரொம்ப பிடிக்கும் தானே? சரி, இங்க கவுண்டர் டாப்ல இங்க தண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி தானே இல்லையாம்மா? இது தண்ணி. அப்புறமா சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்புறமா இங்க வந்து பாருங்க, உங்களுக்காக பொம்மை எல்லாம் எடுத்து வச்சு காட்டுறா. பொம்மை போய் எடுத்துட்டு வராளா? இங்க பாருங்க, மிளகாத்தூள், உப்பு, அப்புறமா கல் உப்பெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. அடுத்தது இங்கன்னா புளி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் தான் சொல்றேன் கிச்சன்ல என்னென்ன இருக்குன்ட்டு. அடுத்தது இங்க வந்து மேலே ஒரு உப்பு பாக்கெட் இருக்கு. இதெல்லாமே எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு என்ன சமைக்க போகிறோமோ அதை தான் முன்னாடி போய் வாங்கிட்டு வருவாங்க. இது எங்கள் அண்ணா வீடு தான். அப்புறமா இங்கே அஞ்சரை பெட்டி இருக்குது. தேவையான பொருளெல்லாம் இங்கே இருக்குது, அஞ்சரை பெட்டியில் இருக்குது. ஏன்னா அப்பப்போமே யூஸ் பண்ணிப்பாங்க. வெங்காயம் இருக்குது, எல்லாம் இனிமேல் தான் வாங்கணுமா.
இங்கே என்ன ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பிளாஸ்டிக்னு சொல்லாதீங்க எல்லாருமே. நம்ம எல்லார்கிட்டையுமே பிளாஸ்டிக் இது பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா பொருளுமே அவங்க மாற்றிக்க முடியும். நம்ம இருக்குன்னு நம்ம வாங்கிப்போம். அடுத்தது இங்கே கத்தியெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், காய்கறி வெட்டுற கத்தி, அப்புறமா இது மீன் கறி எல்லாம் வெட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா தேங்காய் எடுக்கிறது, தேங்காய் திருவி எல்லாமே இங்கே இருக்குது. கத்தியெல்லாம் இங்கே இருக்குது. கத்திக்குனே ஒரு கூடை போட்டு வச்சுருக்குறாங்க. அடுத்தது இங்கே ஒரு பித்தாளை குடம் இருக்குது. பித்தாளை குடத்தில் தண்ணி குடித்தாலும் ரொம்ப நல்லதுங்க. இங்கே வந்து பாத்திரம் கழுவிட்டு போடுற அந்த கூடை இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாத்திரம் கழுவி இங்கே வச்சுருக்குறாங்க, மிக்சி ஜாரெல்லாம். அடுத்தது இங்கே குடம்லாம் இருக்குது. காலையில் தண்ணி சில டைம் தண்ணி இங்கே ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் ஆச்சுன்னா தண்ணி முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்குரிய தேவையான பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. இங்கே மிக்சி உடைய பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளேயும் நிறைய பொருளெல்லாம் வச்சுருக்காங்க, பிளேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இது மேலே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது, அப்புறமா எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது, அப்புறமா மக் செட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க அக்கா, 2 பேர் தான், அண்ணா அக்கா அப்புறமா பாப்பா. அதனால் அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி யூஸ் பண்ண வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள், தேங்காய் திருவி சூப்பராக இருக்குது, புட்டுக்கெல்லாம் போட நல்லாயிருக்கும். இங்கே வந்து அந்த சாப்பாடு எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்தால் சாப்பாடு பரிமாறதுக்கு தேவையான பெரிய பெரிய ஐட்டம்லாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், பித்தாளையில் நல்லா இருக்குது, அந்த சட்டி நல்லா இருக்குது. அப்புறமா நம்ம சீவுறது, அப்புறமா பாப்பாவுக்கு இந்த சுக்கு தேய்ச்சி கொடுப்பாங்க, அது எல்லாம் இருக்குது. அடுத்தது 2வது ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க மிக்சி, அப்புறமா ட்ரே, யாராவது வந்தால் டீ எல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு ட்ரே, அப்புறமா யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. எல்லா சைஸு மாடல்லையும் பாத்திரம் இங்கே கொடுக்குறாங்க. தட்டு, பேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன ஸ்பூன் எல்லாம் இதில் இருக்குது, பெருசெல்லாம் இதில் இருக்குது. சொம்பு, அப்புறமா கிளாஸு, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுற கிண்ணம், அப்புறமா நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தால் கொடுக்குற மிச்சருக்கு கிண்ணம் எல்லாமே இங்கே இருக்குது. மத்து, நம்ம ஃப்ரை பண்ணுற குட்டி கடாய், அப்புறமா தேவையான கரண்டிங்க, ஜல்லி கரண்டி எல்லாமே இங்கே இருக்குது. மிச்சம் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குங்க. பாப்பாவுக்கு கொடுக்குற மருந்து அளவு எல்லாமே இங்கே இருக்குது. அது கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாப்பா என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்ட்டு. தட்டு எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்தது பாப்பாவுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ், ஏன்னா ஸ்டீல்லலாம் வச்சுருந்தா டப்புன்னு பாப்பாங்க கீழே கொட்டிகிட்டே இருக்குங்க. அப்போ வந்து அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். அதனால் பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. எத்தனை வாட்டி கீழே போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் இதில் பாப்பாவுக்கு கொடுக்குறதெல்லாம் இங்கே இருக்குது. பொம்மாவை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கா. பிளேட் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். செல்ஃப் இங்கே நிறையா இருக்கிறனால பிளேட்டெல்லாம் இப்படியே அடுக்கி வச்சுட்டாங்க. அடுத்த செல்ஃபில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று இருக்குது, குக்கர், பெரிய குக்கர் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே. இப்போ இங்கே பிளாஸ்டிக் பொருளெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதாவது ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுறது. அதிகமாக இங்கே வந்து அக்காவுக்கு வந்து பிளாஸ்டிக்கே பிடிக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு யாருக்காவது ஏதாவது கொடுத்து அனுப்புனா இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்போதுலேருந்து சொல்லுவாங்க எனக்கு பிளாஸ்டிக் பிடிக்காதுன்னு. ஹாட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறமா சர்வ் பண்ணுற பவுல்ஸு எல்லாமே ஸ்டீல்லே வச்சுருக்காங்க. பாத்திரம், தண்ணி ஜக்கு, அப்புறமா அது மாதிரி பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் பார்க்குறீங்களே மிளகா டப்பாலாம் போடுறது, அது கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு 10க்கு மேலே இருக்குது. எல்லாமே மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தேவைப்படுறது மட்டும் இங்கே வச்சுருக்குறாங்க இந்த பாத்திரம் எல்லாம். இப்போ கீழே வந்து கவுண்டர் டாப்க்கு மேலே கேஸ் இருக்குது. அதுக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே தண்ணி கேனெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா அந்த பக்கெட், எக்ஸ்ட்ரா இருக்கிற பக்கெட் பெயிண்ட் அடிச்சுட்டு மீதி ஆனது. அடுத்தது இது பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்தால் சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தது குக்கர், சாப்பாடு செய்கிற இது, இட்லி குக்கர் எல்லாமே இருக்குது. அப்புறமா தோசைக்கல் இங்கே இருக்குது. கீழே வந்து அரிசி இருக்கிற மல்லிகை ஜாமான்லாம் அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பித்தாளையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அண்ணன் கூட செம்ம சூப்பராக இருக்குது. நிறைய பித்தாளை பொருள் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் சாப்பிங் போர்டு எப்படி இருக்குது, மரத்துலேயே இருக்குது கட்டை. இது வந்து அண்ணா செஞ்சது. இதிலே தான் காய்கறி அக்கா கட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இங்கே திரும்பியும் கோதுமை மாவு இருக்குது இதில். அடுத்தது இங்கே வந்து காய்கறி கழுவுறதுக்கு தேவையான யூஸ் பண்ணுற கூட எல்லாமே இங்கே இருக்குது. முறம், ஒரு சின்ன முறம் இருக்குது. இது வந்து நாஸ்டிக் கடாயிலே பெரிய கடாய் இது.
அப்புறமா பாப்பா அது வேஸ்ட்டு பாட்டிலெல்லாம் அங்கே இருக்குது. இது எல்லாமே 10 ரூபா கடையில் அப்போ வாங்கினதுங்க. இப்போலாம் 10 ரூபா கடையில் இந்த மாடலெல்லாம் இப்போ சேல்ஸ் பண்ணுறதே இல்லை. அப்போ 10 ரூபா கடையில் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் 10 ரூபா கடையில் வாங்கினது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அது எல்லாமே 10 ரூபா கடையில் வாங்கினது. அது கீழே வந்து பாக்ஸில் வந்து நம்ம இப்போ தான் பேப்பரை ஒழிச்சிட்டாங்களே, அதனால் துணிப்பை எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு கீழே வச்சுருக்காங்க. இங்கே இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது லெஃப்ட் சைடு, அதுக்கு மேலே பை வச்சுருக்காங்க. கடைக்கு போகும்போது எடுத்துக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறமா குக்கர் வெயிட் எல்லாம் இதில் இருக்குது. அப்புறமா நம்ம சூடாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பிளேட்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா அது எங்கே இருக்குது? எல்லாமே பாப்பா பொருளெல்லாம் எங்கே இருக்குது? பாப்பாவோட கிண்ணம்லாம் எங்கே இருக்குது? லியோனா அது எங்கே இருக்குது? எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே அங்கே இருக்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த செல்ஃபில் பிளேட் எல்லாம் இருக்குது. பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற இதில் எல்லாம் என்ன தருவாங்க இல்லையாம்மா உனக்கு? என்ன தருவாங்க இதில் அம்மா? இதுலலாம் என்ன வச்சு கொடுப்பாங்க பாப்பாக்கு? என்ன வச்சு கொடுப்பாங்க லியோனாக்கு அம்மா? என்ன வச்சு தருவாங்க? இந்த இதில் என்ன போட்டு சாப்பிடுவ? தேங்க்யூ. உங்க கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இங்க பாருங்க போட்டோ பாரு. தேங்க்யூ. ஓகே சார். சத்தமா சொல்லு. கிச்சன் நம்பர் 7ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாருங்களேன். எல்லாமே இங்கே பித்தாளையிலே வச்சுருக்காங்க. பாத்திரம் நிறைய பித்தாளை பாத்திரம் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறமா நம்ம அன்னக்கூடை பாருங்கள், அதுவும் பித்தாளையிலே இருக்குது. அப்புறமா இங்கே வந்து பாருங்கள், இதுவும் நம்ம சாப்பாடு எல்லாம் பரிமாறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் இந்த பித்தாளையில் அப்போல்லாம் செய்வாங்க. அடுத்தது இந்த தேங்காய் திருவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த சாப்பிங் போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது எங்கள் அண்ணா செஞ்சது, நல்லா இருக்குது பாருங்கள். காய்கறி வெட்டுறது 2020 கிச்சன் டூரில் கவுண்டிங் நம்பர் 7 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த 2020 கிச்சன் டூரில் நம்மளுடைய மையக்கருத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். எவ்வளோ இந்த 20 பேர் வீட்லேயும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அவங்கவுங்க எப்படி கிச்சன் யூஸ் பண்ணுறாங்க தான் இதில் நம்ம காட்டுறோம். அதனால நம்மக்கிட்ட இருக்க பொருள் எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. அவங்கவுங்க கிச்சன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கவுங்க யூஸ் பண்ணுறது பலவிதமாக இருக்கும். அவங்கவுங்க கை பக்குவத்துக்கு அவங்கவுங்களுக்கு எப்படி வசதிப்படுமோ அவங்கவுங்க கிச்சன் அப்படி தான் இருக்கும். அதுதான் இதோடைய வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா இது கூட எல்லாமே நிறைய பேர் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3 கல் வச்சு செஞ்சாலும் அது ஒரு கிச்சன் தாங்க. அதுலேயும் சாப்பாடு செய்யலாம், குழம்பு செய்யலாம், நம்ம இருக்கிற பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு உறவினருக்கு சமைக்கலாம். அப்படி இருக்கும்போது இதில் எல்லா வகையான கிச்சன் வகைகளும் வரும். அடுத்த கிச்சனையும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கிச்சன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டு சமையல் ராணி அவர்களின் கிச்சனை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த சமையல் ராணி யாருன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.